வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவு, மைதா மாவு, சர்க்கரை இது 3 பொருளை வச்சு வீட்டிலேயே எளிமையாக எப்படி ஒரு அல்வா செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்ய அளவு ரொம்ப முக்கியம். மைதா ஒரு கப்பில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கோதுமை மாவு, அதே மாதிரி சர்க்கரையோட அளவும் இதை வச்சு தான் இப்போ செய்ய போகிறோம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிட்டு இந்த சர்க்கரையை சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது நல்லா மெல்ட் ஆகி நல்லா தேன் மாதிரி வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இது கூட நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா லிக்விடாக இந்த மாதிரி தேன் மாதிரி இந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போதைக்கு மிக்சிங் பண்ணி வச்சுருக்க அந்த மாவு, மைதாவும் கோதுமையும் ரெண்டையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். உடனே இறுகிற அந்த மாவு, அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி கொடுக்கணும். தேவைன்னா நெய் அதிகமாக சேர்த்து நல்லா லிக்விட் மாதிரி செஞ்சுக்கிடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு வித்தியாசமான முறையில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ கிளறிக்கிட்டே இருக்கப்போ டக்குன்னு அந்த மாவு வந்து எரிக்கிடுச்சு. இந்த மாதிரி உடனே மாற்றி வச்சுக்கிறணும். இந்த மாதிரி கிண்ணத்தில் நெய்யை தடவிட்டு அலங்காரம் பண்ணுறதுக்கு பாதாம் பிஸ்தா இருந்தால் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட தூவிட்டு இதில் வந்து 2 ஸ்பூனாக எடுத்து நல்லா இது கூட சேர்த்துக்கணும். இது ஆறுனதுக்கு முன்னாடி ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த பக்கம் ஓரமாக இருக்குது. இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இதை தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ ரொம்பவே சுவையான ஒரு அல்வா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்கள் முதல் பெரியவர் வரை விரும்பி சாப்பிட்ற ஒரு ஸ்நாக்ஸ் தான். இந்த மாதிரி ஒரு முறை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.